Hare Krishna. Warm welcome for today's session. நம்ம இன்னைக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதம் முதல் கேண்டோ முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயத்தில் 4வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். இதை புரிஞ்சிக்க வேண்டிய ஞானத்தை வேண்டி நம்ம பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாகன்ஷலாகய சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपदान् सगगण ललिता श्रीविशाखान्वितांश्च. हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते. तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्देवनेश्वरि ऋषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ब्रह्मण्यदेवाय को ब्राह्मणहिताय च जगतिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः. नमो महावादन्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरवत्वैष्णवः गुरवे गौरचन्द्राय राधिकाय तदालय कृष्णाय कृष्णभक्ताय तद्भक्ताय नमो नमः. मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्. नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पञ्चगाङ्ग्रहे. कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणि निर्विशेष शून्यवादे पाश्चात्येशतारिणि. नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत्. शृण्वतां स्वकथः कृष्ण पुण्यश्रवणकीर्तनः अर्हन्तस्तोः अभद्राणि वितनोति सुकृत्सताम्. नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी. पञ्चतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकं भक्तावतारं भक्त्याकां नमामि भक्तशक्तिकं. जय श्रीकृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा அனைவருக்கும். ஸோ அந்த ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். நைமிஷே நிமிஷேத்ரே ऋषय சௌனகாதயः சத்ரம் ஸ்வர்கலோகாய சகஸ்ரசமாம் அசத. ஹரே கிருஷ்ணா. ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எஸ். ஸோ மொழிபெயர்ப்பு பார்க்கலாம். ஒரு முறை நைமிசாரண்ய வனத்தில் உள்ள ஒரு புனித இடத்தில் சௌனக முனிவரின் தலைமையிலான பெரிய முனிவர்கள் பகவானையும் அவரது பக்தர்களையும் திருப்திப்படுவதற்காக 1000 வருடம் யாகம் செய்ய ஒன்று கூடினர். அதாவது ஒரு வனம் இருக்குது. அந்த வனத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைமிஷாரம். அந்த வனம் வந்து பார்த்திங்கன்னா என்ன இம்பார்ட்டன்ஸ், அந்த இடத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்கரம் வந்து அங்கே வந்து நின்ன இடம்தான் வந்து நைமிஷாரண்யம். ஓகேவா. அது எங்கே இருக்குது இப்போது காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சீதாப்பூர் என்ற லக்னோவில் வந்து சீதாப்பூர் என்ற இடத்துல வந்து இது இருக்குது. ஓகே. ஸோ ஹரே கிருஷ்ணா.
ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாகவதம் வந்து கூறப்படுகிறது. ஃபஸ்ட்டு இந்த பாகவதம் பார்த்திங்கன்னா நாரதர் வந்து வேதவியாசருக்கு வந்து அவர் பல புராணங்கள் வேதங்களை எழுதி திருப்தி இல்லாமல் இருக்கார். அப்போ வந்து கிருஷ்ணருடைய லீலைகளை நீ எழுத மறந்துட்ட, அதனால தான் உனக்கு கவலையோடு இருக்க, அதை எழுதுன்னு சொல்கிறார். ஸோ நாரதருடைய கைடன்ஸில் வந்து வியாசதேவர் எழுதுகிறார். வியாசதேவர் தன் மகனான சுகதேவ கோசாமிக்கு சொல்கிறார். சுகதேவ கோசாமி வந்து பரிஷத்துக்கு சொல்கிறார். ஓகே, இதை வந்து கேட்ட சுத்த கோசாமி சவுனக ரிஷி தலைமையில் நிறைய ரிஷிகள் வந்து அங்கே இருக்கிறாங்க. ஓகேங்களா, நிறைய ரிஷிகளுக்கு வந்து தலைவராக வந்து சவுனக ரிஷி இருக்கிறாரு. அவங்க கேட்குற கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து சுத்த கோசாமி கிட்ட கேட்குறாரு. 2வது முறையாக சுத்த கோஸ்வாமி ஓகே அவர் வந்து ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறார். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாரும் வந்து இந்த ரிஷிகள் ஏன் ஒன்று சேர்ந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா யாகங்கள் பண்ணுறதுக்கு. ஓகே, கிரேட் சாக்ரிஃபைஸ், அதாவது ஒன்று கூடி முனிவர்கள் பகவானையும் அவரது பக்தர்களை திருப்திப்படுவதற்காக 1000 வருட யாகம் செய்ய ஒன்று கூடினர். ஸோ இந்த யாகம் எவ்வளோ நாளைக்கு செய்யணும்னு டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா 1000 வருஷத்துக்கு செய்யணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி ஒன்றா செய்கிறாங்க. ஸோ இங்கே யாகம்னா என்ன குறிக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யுக தர்மம்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த சத்தியுகத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனிதர்களுக்கு வந்து ஆயுட்காலம் வந்து நிறைய இருந்துச்சு. ஓகே, ஸோ அதனால் அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா நீண்ட காலம் தவங்கள்லாம் பண்ணி தனக்கு வேண்டிய விஷயங்கள் வந்து கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி வாங்கிப்பாங்க. இது சத்தியயுகம். அதுக்கு அடுத்தது வந்து திரேதாயுகத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே லட்சக்கணக்காக வருஷத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க சத்தியுகத்தில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா திரேதாயுகத்தில் 1000 இயர்ஸ் 10,000 இயர்ஸ் அப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மனிதர்கள் வந்து அங்கே உயரமாக இருந்தாங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கற்றறிந்த பிராமணர்கள்லாம் இருந்தாங்க. அதனால் வேதங்களை நல்லா உச்சரம் பண்ணாங்க. அப்போ வந்து யாக யக்னங்கள் வந்து பரிந்துரைக்கப்பட்டது. ஓகேங்களா, அதுக்கடுத்து துவாபர யுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுட்காலம் வந்து கம்மியாச்சு. அதாவது 1000 இயர்ஸ் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. லட்சம் 10,000 கணக்கு, அப்புறம் வந்து 1000 கணக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து என்ன யுக தர்மம்னு பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான கோயில்கள்லாம் கட்டி கடவுளை வந்து வழிபட்டுட்டு வந்தாங்க. இப்போ நம்மெல்லாம் இருக்கிறோம் காலம் வந்து இரும்பு காலம், கலிகாலம். இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனிதனுக்கு வந்து குறைந்த ஆயுட்காலம் இருக்குது, மந்த புத்தி இருக்குது. அதனால் அவனால் இருக்கக்கூடிய வேதங்கள் எல்லாம் வந்து படிக்கிறதுக்கும் நேரம் இல்லை, புரிஞ்சிக்கவும் முடியாது. அதனால் சைத்தன்ய மகாபிரபு இந்த யுக தர்மமாக வந்து என்ன பண்ணி கொடுத்துட்டு போனாருன்னு பார்த்திங்கன்னா மகாமந்திர சங்கீர்த்தன யக்னத்தை வந்து ஆரம்பிச்சிட்டார் இல்லையா. சங்கீர்த்தன யக்னம் தான் நம்ம பண்ணணும். இது மாதிரி யாகங்கள் பண்ண வேண்டிய நமக்கு அவசியம் இல்லை, ஆசையும் வேண்டாம். ஸோ ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மகாமந்திர யக்னம் பண்ணால் போதும். இங்கே சவுனக ரிஷிகள் வந்து எல்லாரும் சேர்ந்து யாகங்கள் பண்ணுறாங்க. பொருளில் போகலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னுரை பார்த்தோம். முதல் 3 ஸ்லோகங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது எதுக்கு ரிலேட்டட்னு பார்த்திங்கன்னா இந்த பாகவதத்துக்கு அது ஒரு முன்னுரையாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சம்பந்தம் அபிதய பிரயோஜனா தான். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நைமிஷாரண்யத்தில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து பார்த்திங்கன்னா வாய விய தந்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து பொறியாளராக இருக்கிறார். ஓகேவா, பிரம்மா வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் செகண்டரி கிரியேட்டர். ஓகேவா, ஃபஸ்ட்டு கிரியேட்டர் ப்ரைமரி கிரியேட்டர் யாருன்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணர். ஓகேங்களா, ஸோ இந்த பிரபஞ்சத்தை வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணார், செகண்டரி கிரியேட்டர். ஓகே, ஸோ இந்த ஒரு பெரிய சக்கரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த பெரிய வட்டத்தின் மையம் நைமிசாரணம் என்று அழைக்கப்படும். இந்த சென்டர் பாயிண்ட் ஆஃப் த வீல் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா நைமிசாரணம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் தான் வந்து அது நிறுத்தப்பட்டது. இதே போல் வந்து
வராக புராணத்தில் நைமிசாரண்ய வனத்தை பற்றி மற்றொரு குறிப்பு உள்ளது. அங்கு இந்த இடத்தில் யாகம் செய்வதன் மூலம் அசுரர்களின் பலம் குறைக்கப்படுகின்றது என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் பிராமணர்கள் அத்தகைய யாக நிகழ்ச்சிகளை நைமிசாரணத்தை செய்ய விரும்பினார்கள். ஸோ இந்த நைமிசாரணத்து இடத்தோட சிறப்பு வந்து 2 இடத்துல சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வராக புராணத்திலையும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வாயா வியா தந்திரத்தில் சொல்லியிருக்காங்க. ஓகே, வராக புராணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல யார் ஒருத்தவங்க வந்து தவங்கள் செய்கிறாங்க, யாகங்கள் செய்கிறாங்கோ, அசுரர்களுடைய பலம் வந்து குறையுதுன்னு சொல்கிறாங்க. அந்த தந்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ரு பாயிண்ட் ஆஃப் த ஒரு சக்கரத்தோட மைய புள்ளி இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த இடத்துல தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த எதுக்கோசம் இந்த ரிஷிகள்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா பகவான் கிருஷ்ணரை வந்து மகிழ்விக்கிறதுக்கோசம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஓகே, ஒன்றா சேர்ந்து இந்த விஷயங்கள் செய்கிறாங்க. எப்போவுமே இந்த பக்தர்கள் உயர்ந்த கிரேட் சேஜஸ், கிரேட் டிவோட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா உயிர்வாழிகளினுடைய நலம் விரும்பியாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்வர்க லோகாயன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து பிரபுபாதை என்ன ஒரு அர்த்தம் கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்வர்கான்னு கடவுள் பகவான் கிருஷ்ணரை வந்து குறிக்குது. ஓகேவா? அப்புறம் லோகாயன்னு பக்தர்களை குறிக்குது. ஓகேவா? ஸோ இந்த பக்தர்கள்லாம் வந்து திரண்டு இந்த கீழே விழுந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்கோசம் இந்த யாகத்தில் சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பகவான் சேவையில் பற்று கொண்டுள்ளனர், அதே சமயம் வீழ்ந்த ஆத்மாக்கள் ஜட வாழ்வின் இன்பங்களில் பற்று கொண்டுள்ளனர். ஓகேங்களா? ஸோ இந்த கட்டுண்ட ஆத்மாக்களை மீட்கிறதுக்கோசம் தான் வந்து இவங்க இதை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பகவத்கீதை என்ன சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு விஷயம் வந்து கடவுளை திருப்தி பண்ணுறதுக்கோசம் பண்ணுறாங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா மோட்சத்தை கொடுக்கும். அப்புறம் பக்தி மார்க்கத்தில் வந்து அவங்கள வந்து முன்னேற்றி அழைத்து செல்லும். அதே எந்த ஒரு விஷயமும் வந்து இந்த பௌதிக நலனுக்கோசமோ எனக்கு இதை பண்ணால் எனக்கு இந்த லாபம் கிடைக்குன்ற மாதிரி தன்னுடைய சுய திருப்திக்கோசம் வந்து செய்யக்கூடிய செயல்கள் வந்து பார்த்திங்கன்னா பந்தங்களை உண்டுபடுத்தும். ஓகேவா? ஸோ ஜட உலகில் செய்யப்படும் எதுவும் அதை செய்பவருக்கு மேலும் அடிமைத்தனத்தை, அதாவது பந்தப்படுத்தும். ஓகேவா? ஸோ அந்த பந்தத்திலிருந்து விடுபடணும். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், இது மாதிரி பிறப்பு சக்கரத்துக்குள்ளே நம்ம மறுபடியும் பிறந்து இறந்துட்டு ஒரு ஜென்மத்துக்கு வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. இதை வந்து நம்ம பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும். எப்படி பக்தியில் வந்து எப்போ பக்தியை ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கௌமாரம் யவ்வனம் ஜரா, பிரகலாத மகாராஜே சொல்லியிருக்காரு. சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம பண்ணணும். எவ்வளோ சீக்கிரமாக வந்து பக்தியை பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரமாக பக்தியை வந்து ஆரம்பிக்கணும். ஸோ நம்மளுடைய செயல்கள் எல்லாமே விஷ்ணுவை திருப்தி பண்ணுறது மாத்திரமாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எல்லா பக்தர்களும் பார்த்திங்கன்னா அவரை திருப்திப்படுத்துறதுக்கோசம் இங்கே எல்லாரும் ஒன்று திரண்டிருக்காங்க. அவங்க எதை வேண்டி இருக்கிறாங்க, எல்லாரும் அமைதியோடும் சந்தோஷத்தோடும் செல்வ செழிப்போடும் வாழணுன்றதுக்கோசம். நம்ம உலகத்தில் பார்க்குறோம் இல்லை, மழை இன்னும் வந்துட்டுருக்கு. அது எதனால்? ஒரு பக்தர் இருக்கிறதுனால தான் வருது. ஓகேங்களா? கெட்டவங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து அந்த நல்லவங்க இருக்கிறதுனால அந்த மழை பெய்ய வைக்கிறாரு. ஓகேவா? ஸோ இந்த பெரும் முனிவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு ஆர்வம்னா, இந்த மக்கள் எல்லாம் அறியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்ம நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதனால இங்கே பார்த்திங்கன்னா சவுனகருடைய தலைமையில் வந்து இந்த முனிவர்கள் வந்து எல்லாம் சேர்ந்தாங்க. அந்த இடத்தோட மகிமை தெரியும் நமக்கு. வந்து அது என்ன பார்க்குறோம், புனித தலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். எப்படி வந்து பகவத்கீதையில் குருஷேத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புனித தலம் சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த நைமிஷாரண்யம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு புனித தலம். அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா யாக சடங்குகள் வந்து நடக்குது. செஞ்சால் எதிரிகள், அதாவது அசுரர்களுடைய பலம் வந்து குறையும்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இதுதான் அது அந்த இடத்தோட மகிமை. ஸோ இப்போ இந்த கலிகாலத்தில் வந்து நம்ம பார்த்தோம் மந்த புத்தி உள்ள மனிதர்கள் இருக்காங்க. இதெல்லாம் வந்து முன்னோக்கி வேதவியாசர் வந்து பார்த்தார். அதனால தான் வந்து இந்த பௌதிக உலகத்தில் வந்து மக்களுக்கு ஏதாவது ஒன்று நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு அவர் கவலைப்பட்டார். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்து யார் வந்து கூப்பிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா
அத்வைத ஆச்சாரியார் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட கையில் ஒரு சாலிகிராகம் சிலை வச்சுட்டு கங்கை நீர் தால் அபிஷேகம் பண்ணி துளசி இலை சமர்ப்பித்து வச்சு இந்த கலியுகம் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்க போது நீங்கள் வாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பிரார்த்தனை பண்ணார். ஓகேங்களா. ஸோ அந்த மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண சப்தம் இல்லை, அது வந்து டிரான்சடென்டல் சவுண்டு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கோலோக்கில் விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வந்து போயிட்டு அந்த பிரார்த்தனை வந்து ரீச் ஆச்சு. அதனால தான் வந்து கடவுள் வந்து கருணையின் வம்சமாக வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்தார். ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் கட்டுண்ட ஆத்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டாங்க. இங்கே வந்து நான் ஒரு ஆத்மா, நான் கடவுளுடைய ஒரு அங்கத்துனுக்கு, நான் வந்து கடவுளுடைய நித்திய சேவகன்ற உறவை மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க செய்யக்கூடிய செயல்களில் வந்து எப்போவுமே வந்து அமைதி வர்றதில்லை. ஓகேவா. இது மாதிரி கஷ்டப்பட்டுட்ருக்கான் இந்த மனிதன். இவங்களுக்கு வந்து அமைதியை கொடுக்கறதுக்கோசம் இந்த ரிஷிகள் எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஏன்னா அவங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் உற்ற நண்பனாகவும் நலம் விரும்பியாகவும் இருப்பாங்க. தனக்கு வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் அவங்க வந்து அதை ஏற்றுப்பாங்க. உயிரினங்களின் உண்மையான நண்பர்கள். தனிப்பட்ட அவங்களுக்கு வந்து சிரமம் எதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க அதெல்லாம் வந்து பொறுத்துப்பாங்க. அவங்களுடைய நோக்கமே என்னன்னு பார்த்திங்கன்னா கடவுளுடைய சேவையில் இருக்கணும். யார் ஒருத்தர் வந்து எனக்கு பிரியமானவன் சொல்லிட்டு பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு, பொறாமை இல்லாதவனும் எல்லா ஜீவராசிகளுக்கும் நண்பனாக இருக்கிறவன் தான் எனக்கு பிரியமானவன் சொல்லிட்டு பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த ரிஷிகளும் தூய பக்தர்களும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பேரிசன் சொல்லியிருக்காங்க. அதாவது பகவான் விஷ்ணு வந்து ஒரு பெரிய மரமாகவும் அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல கிளைகள் இருக்குது இல்லையா. அந்த கிளைகள் யார் யாருன்னு பார்த்திங்கன்னா தேவதேவர்கள், மனிதர்கள், சித்தர்கள், சாரணர்கள், வித்யாதரர்கள் மற்றும் பிற உயிரினங்கள் உட்பட மற்ற அனைவரும் அந்த மரத்தின் கிளைகள். ஓகேங்களா. கிளைகளில் வந்து என்ன இருக்கும், இலைகள் இருக்கும், கனிகள் இருக்கும் இல்லையா. இப்போ வந்து அந்த மரத்துக்கு வந்து தண்ணியை ஊற்றுனான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரம் வந்து நல்ல செல்வ செழிப்போடு வளரும். அதனால் ஒவ்வொரு இலைக்கும் போயிட்டு நம்ம தண்ணி ஊற்றணும் வேண்டிய அவசியமே இல்லை. இன்கேஸ் அந்த கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா வெட்டப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரத்தில் இருந்து பிரிக்கப்பட்ட அந்த கிளைகள் என்னாகும், அது வாடிடும். அதனால் அந்த இலைகளும் வந்து வாடிடும். ஓகேங்களா. ஸோ எந்த கிளைகளில் அந்த மரத்தோடு ஒட்டி இருக்குதோ அதுதான் வந்து நல்லா வளரும் இல்லையா. ஸோ இது எதுக்கு இந்த கம்பேரிசன் சொல்கிறாரு இங்கே பிரபுபாதா பார்த்திங்கன்னா, இந்த மனித சமுதாயம் இருக்குது இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, கடவுள்கிட்டேருந்து பிரிக்கப்பட்டாங்க. எப்படி ஒரு மரக்கிளை மரத்துலேருந்து பிரிக்கப்பட்டதோ அது நீர்ப்பாசனம் இல்லாமல் அது என்ன பண்ணுது, இறந்து போயிடுது இல்லையா, அதுக்கு சக்தி இருக்காது. அது மாதிரி இந்த மனிதன் வந்து பார்த்திங்கன்னா கடவுள்கிட்டேருந்து பிரிஞ்சிட்டான் இல்லையா. ஆன்மீக வாழ்க்கைன்றதை வந்து புரிஞ்சிக்காமல் தன்னுடைய நிலை என்ன, நம்ம எதுக்கு என்ன பண்ணணும், அதெல்லாம் வந்து அந்த மனித சமுதாயம் வந்து புரிஞ்சிக்காமல் பக்தியிலேருந்து விலகி வந்துட்டான் இல்லையா. ஸோ அதனால் அவன் இந்த குழப்பத்துக்குள்ளே ஆளாகியிருக்கான். அவன் தன்னுடைய நேரம் காலம் எல்லாத்தையும் சக்தியை எல்லாத்தையும் வீண் பண்ணிகிட்ருக்கான். சக்தியை வளங்களை எல்லாம் வீணாக்கிக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், பக்தியில் கோயிலுக்கு போயிட்டு கடவுளை பக்தி பண்ணாமல் ஃபேக்ட்ரியில் போயிட்டு வளைச்சிட்ருக்கான். இந்த நவீன உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து கடவுளை வந்து கடவுளோட இணையறது இல்லை. ஓகேவா. ஓகே. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாத்திகவாதி தலைவர்கள் வந்து உருவாக்கப்பட்டது இல்லையா. அவன் செய்த திட்டங்கள் ஒவ்வொரு அடியிலும் குழப்பம் அடைவது உறுதி. ஆனாலும் அவர்கள் இதை பற்றி விழித்தெழுவதில்லை. இந்த நாத்திகவாதிகள் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கடவுள் யாரும் இல்லை சொல்லுவாங்க, அப்புறம் நான் தான் கடவுள்னு சொல்லுவாங்க. பட் மனிதர்கள் வந்து இதை புரிஞ்சிக்காமல் அதை எதை பற்றியும் விழிப்புணர்வு, நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையின் பர்பஸ் என்ன, நான் யார் என்ற கேள்வி கேட்காம அவனும் அப்படியே வாழ்ந்துட்டுருக்கான். ஓகேவா. ஸோ குறிப்பாக இந்த யுகத்தில் வந்து இறைவனின் புனித நாமங்களை சபையாக, அதாவது காங்கிரேஷனல் சாண்டிங் ஆஃப் த ஹோலி நேம், எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை, எப்படி ஆண்டாள் தாயார் சொல்கிறாங்க இல்லையா, கூடியிருந்து குளிர்ந்தோலோ ரெம்பாவான்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம கூட்டாக இருந்து நம்ம வந்து இந்த சங்கீர்த்தனை வந்து பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த யுகத்தில் வந்து பரிந்துரைக்கப்பட்ட முறைன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. இதே தான் சைத்தன்ய மகாபிரபுவும் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போகிறார். அவருடைய புக் ஒன்று இருக்குது, டீச்சிங்ஸ் ஆஃப் சைத்தன்யான்னு அவரை பற்றி. அதுலேயும் இதை தான் சொல்கிறார். ஓகேவா. அவருடைய வழிமுறைகளை நம்ம பின்பற்றினா நம்ம வந்து
வாழ்க்கையில் வந்து உண்மையான அமைதியும் செழிப்பும் நமக்கு ஏற்படும். இது யார் ஏற்றுப்பாங்க? எல்லாராலும் ஏற்றுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. புத்திசாலிகள் மட்டும்தான் அவருடைய போதனைகளை வந்து பயன்படுத்திப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்ரீமத் பாகவதமும் அதே நோக்கத்திற்காக வழங்கப்படுகிறது. மேலும் இது பின்னர் உரையில் விரைவாக விளக்கப்படும். ஸோ நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஸோ ஸோ இவரோட டீச்சிங்ஸில் மெயின் பர்பஸ் என்ன? உண்மையான அமைதியும் வந்து செழுமையும் இந்த நாட்டுக்கு வேணும்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? நம்ம மாத்திரம் இல்லாமல் நம்ம வரக்கூடிய சந்ததியினர்களுக்கும் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதம் என்ற அமல புராணம், இந்த பகவத்கீதையும் பாகவதம் பார்த்திங்கன்னா டார்ச் லைட் மாதிரி இருண்ட வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்க நமக்கு வந்து ஒரு வெளிச்சம் மாதிரி. ஓகேங்களா? ஸோ உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. வாஞ்சா கல்பத்தருப்பேஷ கிருபா சிந்து பயவச்ச பதிதானாம் பாவனேப்பியோ வைஷ்ணவேப்பியோ நமோ நமः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. नामाचार्य हरिदास ठाकुर की जय. जगत गुरु श्रील प्रभुपाद की जय. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय.